சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிசி 2026ல் வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான மேக்ஸ் கிளாஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸாக எதில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் பர்சன்டேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 40 சம்மும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 40 சம்மை வந்து 2 கிளாஸாக என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு 15 சம்மும், அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுவோம், ரிமைனிங் சம்மும் வந்து டீச் பண்ண போகிறோம். இந்த 40 சம்மையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கு. ரெண்டுமே கலந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸும் கலந்துருக்கும், ப்ளஸ் வந்து என்னது ஸ்கூல் புக்ஸும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்மும் என்ன பண்ணோம் சேர்ந்து, ரெண்டுமே சேர்ந்து தான் என்ன பண்ண போகிறோம், டீச் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸஸ் வந்து 100% ஒர்த்தாக இருக்கும். ஸோ கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ் தான் நம்ம கொடுக்குறோம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. என்னன்னா ரூபாய் 50ல் 4% எவ்வளவு? அப்போ ரூபாய் 50ல் 4% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2 மெத்தடில் போடலாம். இன்னும் வந்து ஸ்கேலிங் மெத்தடு, இன்னொன்று வந்து செயின் ரூல் மெத்தடு. ஓகேவா? 2 மெத்தடு, ஒன்று வந்து செயின் ரூலு, இன்னொன்று வந்து ஸ்கேலிங் ரூலு. ஒரு சில சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடுமே ஷூட் ஆகும். ஒரு சில சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடு தான் என்ன பண்ணணும், ஷூட் ஆகும். ஸோ எந்தெந்த சம்முக்கெல்லாம் 2 மெத்தடு ஷூட் ஆகுதோ 2 மெத்தடுமே நான் என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். உங்களுக்கு அது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸ் வந்து ரெகுலராக கொடுக்குறது என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டு போட்டு என்ன பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்மு ஒரே ஒரு மெத்தட் தான் சூட்டபிள் ஆகும். அது என்ன மெத்தட்னா செயின் ரூலு. ஸோ அதுபடியே நம்ம என்ன பண்ண போகிறோம், டீச் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 50ல் 4% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ அந்த 50 ரூபாயை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 100% எடுத்துக்கிறோம். 50 ரூபாயை எப்படி எடுத்துக்கிறோம், 100% எடுத்துக்கிறோம். 50 ரூபாயை எப்படி எடுத்துக்கிறோம், 100% எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரைட்டு. அப்போ 4%, அந்த 50 ரூபாயில 4% நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 50 ரூபாயில என்ன கண்டுபிடிக்கணும், 4% கண்டுபிடிக்கணும். அப்போ 4% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவைட் போட்டு 4 போட்டுங்க. 4% கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த 4% எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கோம், எக்ஸ்ன்னு போட்டுக்கோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்குங்க. கொடுத்துருக்கக்கூடிய 50 ரூபாயை என்ன பண்ணிக்கிறோம், 100% எடுத்துக்கிறோம். ஸோ அதனால 50 ஈக்குவல் டு 100ன்னு போட்டுக்கிறோம். டிவைட் போட்டு இந்த 50 ரூபாய் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 4% கண்டுபிடிக்கணும். அதனால கீழே வந்து 4 போட்டிருக்கோம். 4 ரூபாயில 50 ரூபாயில 4% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், எக்ஸ் போட்டுப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். எப்படி டைரெக்டாக கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 4 50, இங்கே 1, இங்கே வந்து 2 50 100, இங்கே 2. சரிங்களா? ஃபர்தர் எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 4 2, இங்கே 1, இங்கே 2 4, இங்கே 2. சரிங்களா? அப்போ என்ன வருதுன்னா, என்ன ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 என்ன இருக்குன்னா, 2 மணி நேரத்தில் 30 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 மணி நேரத்தில் நான் 30 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நிமிடத்துலையும் இருக்குது, நேரத்துலையும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி யூனிட் வந்து வேற வேறையா இருந்தது அப்படின்னா நேரம் நிமிடம் ஒரே யூனிட்டாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடுங்க. அப்போ சின்ன யூனிட் என்னது, நிமிடம். அப்போ சின்னதுக்கே கன்வெர்ட் பண்ணிடுங்க. அப்போ நேரத்தை நிமிடமாக கன்வெர்ட் பண்ணுங்க. எத்தனை மணி நேரம் கொடுத்துருங்க, 2 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடமா? அப்போ 2 மணி நேரத்துக்கு 60 + 120 நிமிடம். அப்போ 120 நிமிடத்தில் 30 நிமிடம் எவ்வளவு அப்படின்னு, 30 நிமிடம் எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, 120 = 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 120 = 100. அதாவது 120 நிமிடம் வந்து எவ்வளோ சதவீதம், 100%. இதில் 30 நிமிடம் வந்து எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ டிவைட் போட்டு 30 × எக்ஸு, 30 × எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 30 30. சரி, 10வது டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ணிடுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 வந்து இங்கிட்டு போடணும். இந்த 30 வந்து இங்கிட்டு போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கிட்டு போடணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 30 நிமிடத்தில் எத்தனை சதவீதம் தானே கண்டுபிடிக்கணும். 30 நிமிடத்தில் எத்தனை சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா 30 மட்டும் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த பக்கம் போட்டுக்கிறோம். அப்போ 30 இந்த பக்கம் போட்டுக்கிறோம். 30 நிமிடத்தில் எத்தனை சதவீதம் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது எக்ஸை இங்கிட்டு வச்சுக்கிறோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. ஒரு 30 30, இங்கே 4 30 120, அப்போ மேலே வந்து 4. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து வேறு எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 4 4 4 25 4 100. அப்போ இங்கே 25 வருதா? சரி, ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. ஓகேவா? இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 25 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ ஆன்சர் பாருங்கள் என்னது? 25% எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இதே கொஸ்டினை நம்ம வந்து ஸ்கேலிங் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். சரிங்களா? இப்போ எவ்வளோ நிமிடம்? 120 நிமிடமா? அப்போ 120 நிமிடம் ஈக்குவல் டு 100% அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ வந்து சதவீதத்தை குறைச்சிட்டே வரும். 100% பாதி அளவு 50%. 50% பண்ணிட்டோமா? அப்போ இங்கே சதவீதத்தை குறைக்கும் போது இங்கே நிமிடத்தை குறைக்கணும். அப்போ 120 பாதி அளவு 60. சரிங்களா? ரைட்டு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? 2 மணி நேரத்தில் 30 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்களா? ரைட்டு. இப்போ மறுபடியும் பாதியாக குறைங்க. இப்போ 50ல் பாதி அளவு 25%. சரியா? அப்போ இந்த பக்கம் 30ல் பாதி அளவு, சரி 60ல் பாதி அளவு 30 கிடைச்சிருச்சா? அப்போ நமக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக என்னது? நிமிடம். அப்போ 30 நிமிடத்தில் எவ்வளோ சதவீதம்? 25%. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வட்டத்தில் அமையும் கோணத்தில் செங்கோணம் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வட்டத்தோட கோணம் எவ்வளவு? வட்டத்தோட கோணம் வந்து 360 டிகிரி. சரியா? இப்போ ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வட்டத்தோட கோணம் வந்து 360 டிகிரி எழுதிக்கோங்க. வட்டத்தோட கோணம் வந்து 360 டிகிரி. அந்த வட்டத்தில் அமையும் கோணத்தில் செங்கோணம் கேட்டிருக்காங்க. அப்போ செங்கோணங்கிறது என்னது? இதுதான் செங்கோணம். ஓகேவா? இந்த மாதிரி ரைட் ஆங்கிள். செங்கோணத்தில் டிகிரி வந்து என்னன்னா 90 டிகிரி. ஓகேவா? அப்போ நம்ம இதான் கண்டுபிடிக்கணும். வட்டத்தில் அமையும் கோணத்தில் செங்கோணம் சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ செங்கோண சதவீதம் அளவு 90 டிகிரி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? வட்டத்தோட கோணம் அளவு 360 டிகிரி. ஓகே, இதெல்லாம் கீவேர்ட்ஸு. இந்த கீவேர்ட்ஸை நோட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ வட்டத்தில் அமையும் செங்கோணத்தின் சதவீதம் கேட்டிருக்காங்க. வட்டத்தோட கோணம் அளவு 360 டிகிரி. அந்த 360 டிகிரியை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா 100% எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கேலிங் ரூல் படி ஈஸியாக போட்டலாம். சரிங்களா? 360 வந்து நம்ம 100% எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 360ங்கிறது எதனுடைய கோணம்? வட்டத்தோட கோணம். அதை வந்து 100% எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 100%த்தை 50% குறைங்க. ஓகே, அப்போ 100 என்ன பண்ணுறோம்? 50% குறைக்கணும். அப்போ 100 வந்து 50% குறைச்சோம்னா இங்கே 360 இன்னும் பாதியாக குறையும். அப்போ 360ல் பாதி அளவு 180. சரியா? அப்போ 50%ங்கிற அளவு 180. மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை பாதியாக குறைங்க. 50ல் பாதியாக குறைங்க. 50 பாதியாக குறைச்ச அளவு 25. அப்போ 25% எவ்வளவுனா எவ்வளவு? 90. 25ங்கிறது 90. நம்ம என்ன பார்த்தோம்? வட்டத்தில் அமையும் கோணத்தின் கொஸ்டினை இன்னொரு டைம் பாருங்க. வட்டத்தில் அமையும் கோணத்தின் செங்கோணம் சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ செங்கோணம் வந்து எவ்வளோ பார்த்தோம்? 90 டிகிரி. அப்போ 90 டிகிரிங்கிறது எவ்வளவு? 25%. ஆன்சர் வந்துருச்சா? 25% ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. எங்க இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். இது வந்து என்னது? ஸ்கேலிங் மெத்தடு. இதே இது நம்ம என்ன பண்ணலாம்? செயின் ரூல் மெத்தடு படி என்ன பண்ணலாம்? போடலாம். செயின் ரூல் மெத்தட்னா என்னது? இப்போ 360ங்கிறது
எவ்வளோ சதவீதம்? 100%. அப்போ 360 ஈக்குவல் டு 100ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டத்தில் அமையும் செங்கோணத்தின் சதவீதம். செங்கோணங்கிறது 90 டிகிரி. சரியா? அப்போ செங்கோணத்தின் சதவீதம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டிவைடட் பை எக்ஸு, டிவைடட் பை எக்ஸு. சரிங்களா? ரைட். சரிங்களா? இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 0 0 கேன்சலு. ஓகேவா? 4 9, 4 36. இங்கே 4 வருமா? ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் என்னது, 4 அடிக்கலாமா? 4 எப்படி அடிக்கலாம்னா, 1 நாங்க 4, 25 நாங்க 100. சரியா? அப்போ எக்ஸ் இருக்குது, இங்கே 25 இருக்குது. அது எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 25ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 25. 25 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஆன்சரு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம்முக்கு நம்ம 2 மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். என்ன மெத்தட்னா என்னது, ஸ்கேலிங் ரூலும் யூஸ் பண்ணலாம், இன்னும் செயின் ரூலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். 44ல் 25% என்பது. ஸ்கேலிங் ரூலில் ஈஸியாக போடலாம். இப்போ 44ல் 25% என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ரைட்டு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வழக்கம் போல் 44ங்கிறது என்ன சதவீதம்? 100% எடுத்துக்கணும். 44 என்ன பண்ணணும், 100% எடுத்துக்கணும். சரிங்களா? ரைட்டு. அப்போ ஸ்கேலிங் ரூல்னால என்ன பண்ணணும், பாதி பாதியாக குறைச்சிட்டு வரணும். ஸோ இப்போ 100 பாதியாக குறைங்க, எவ்வளவு? 50% கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த பக்கம் குறைச்சா இந்த பக்கம் குறைக்கணும். 44 பாதி அளவு 22 குறைச்சிட்டிங்களா? ரைட்டு. இப்போ 25% கேட்டிருக்காங்க. இப்போ 50ல் பாதியாக குறைங்க, எவ்வளவு? 25%. 50ல் பாதி அளவு 25%. ரைட்டு. அப்போ இதை பாதியாக குறைங்க, 22ல் பாதி எது? 11. அப்போ 25%ங்கிறது என்னது? 11. 25%ங்கிறது 11. 11 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து ஸ்கேலிங் ரூலு. நம்ம செயின் ரூல்லையும் போடலாம். செயின் ரூல் எப்படி போடலான்னு பாருங்கள். செயின் ரூல் வழக்கம் போல தான். என்னென்னா என்னது, 44 நம்ம என்ன எடுத்துக்கணும், 100% எடுத்துக்கணும். 44 ஈக்குவல் டு 100. ஓகேவா? ரைட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 25% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 25%. அப்போ 25 எங்கிட்ட போடுங்க. நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம், அது எக்ஸ் எங்கிட்ட வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண ஆன்சரு. ஓகேவா? 25 25, 4 25 100. சரிங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள், 1 நாங்க 4, மறுபடியும் இதை கேன்சல் பண்ணலாம். 1 நாங்க 4, 11 நாங்க 44. சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 11 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11. அதான் ஆன்சர். ஓகே, ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனால் 2 மெத்தட் என்ன பண்ணுறோம், நம்ம டீச் பண்ணுறோம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது சூட்டபுளாக இருக்கோ, உங்களால் எதை வந்து ஈஸியாக போட முடியுதோ அந்த மெத்தட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணி போடுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 225ல் ரூ 25 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு மெத்தட் தான் சூட் ஆகும். என்ன மெத்தட் அப்படின்னா, என்ன மெத்தடு, நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம், செயின் ரூல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு வந்து ஸ்கேலிங் மெத்தட் வந்து என்ன பண்ண சூட் ஆகாது. சரியா? ரைட்டு. இப்போ இந்த 225 வந்து நம்ம என்ன பண்ணணும், 100% எடுத்துக்கணும். 225 வந்து நம்ம என்ன பண்ணணும், 100% எடுத்துக்கணும். அப்போ 225 எத்தனை சதவீதமாக எடுக்க போகிறோம், 100% எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போது 225 எத்தனை சதவீதம், 100%. அதில் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும், 25% கண்டுபிடிக்கணும். அப்போ டிவைடட் பை 25% கண்டுபிடிக்கணுமா? ஸோ கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். சரியா? ரைட்டு. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 25வது டேபிளால் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ 25 25, 9 25 225. சரிங்களா? அடுத்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 100 இருக்குது. அதை அப்போ எப்படி எழுதலாம்னா, எப்படி எழுதலாம், 100 டிவைடட் பை 9 அப்படி எழுதலாமா? ரைட்டு. ஸோ இப்போ 100 வந்து 9ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 100 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 9ஆல் கேன்சல் பண்ண போகிறோம். சரியா? ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு 100 எடுத்துக்குருவோம். 100ல் எத்தனை டைம் 9 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11 9 99. அப்போ 11 9 99, 11 போட்டுக்கலாமா? அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா, என்ன இருக்கும்,
99 100ல் 99 வச்சுன்னா 1 இருக்கும். ஸோ அந்த 1 போட்டுக்கிட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும்னா அந்த டாட் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், டாட் வச்சுட்டு அந்த 1 அப்படியே போட்டுருவோம். எதால் டிவைட் பண்ணோம், 1ஆல் டிவைட் பண்ணோமா, அப்போ கீழே வந்து என்னது 9. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வந்துருக்கு 11 1/9. 11.1/9 இதான் எனது ஆன்சரு. இந்த ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பாக இருக்கும். எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க, 11 1/9%. இதான் எனது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 400ஐ விட 25% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 400ஐ விட 25% குறைவான எண்ணை கேட்டிருக்காங்க. அப்போ 100ல் 25% குறைச்சிருங்க. அப்போ எத்தனை 75%. அப்போ அந்த 75% நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதாமா? என்ன கேட்டிருக்காங்கன்னா 400ஐ விட 25% குறைவான எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போது நம்ம அந்த 25% என்ன பண்ணணும், கழிச்சிடணும். இதுலேருந்து 100%, அப்போ 75%. அப்போ 75% நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ நம்ம வழக்கம் போல் ஃபஸ்ட்டு வந்து செயின் ரூலில் 400 நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 100% எடுத்துருக்கோம். 400 100% எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ நமக்கு எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும், 75% கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. 25% குறைவான எண்ணெய்ன்னு கேட்டுங்க. அப்போ 25 கழிச்சிட்டோம்னா மிச்சம் 75 இருக்குது. அப்போ நம்ம 75 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 75% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ கேன்சல் பண்ணலாம்னா எப்படி கேன்சல் பண்ணலாம், 25ஆல் கேன்சல் பண்ணலாமா? 25ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு 25 வேண்டாம். இங்கே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, 4ஆல் கேன்சல் ஆகிடும். பாருங்கள், இங்கே 2 0 இருக்கா, இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 0 இருக்கா, 2 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள், 4 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 75 இருக்குது. அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 4 × 75, 4 × 75 எவ்வளவு, 4 × 75 எவ்வளவு, 300. 4 × 75 300. புரியுதா? எப்படி பெருக்கலாம் பார்த்தீங்கன்னா, 2 75 எவ்வளவு, 150. இன்னொரு 2 75 150. அப்போ 150 + 150 300 வந்துச்சா? ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் என்னது 300 தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து ஒரு மெத்தடு. நம்ம என்ன ஸ்கேலிங் மெத்தட் என்னது, குறைச்சி பர்சன்டேஜ், அதாவது சதவீதத்தை குறைச்சிட்டே வர்றது. சரியா? அதை எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 400 வந்து என்ன பண்ணோம், 100% எடுத்துக்கிறோம். 400 100% எடுத்துக்கிறோம். சரியா? ரைட்டு. இப்போ 50 ஆக்குங்க. 100% 50% மாற்றோம். அப்போ பாதியாக குறைங்க. 100ல் பாதி அளவு 50. சரியா? ரைட்டு. 50%. ஓகேவா? அப்போ இங்கே 400 சதவீதத்தை பாதியாக்கும் போது நீங்கள் பக்கத்தில் உள்ள நம்பரையே என்ன பண்ணணும், பாதியாக்கணும். அப்போ 400ல் பாதி அளவு 200. 400ல் பாதி 200. சரியா? ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பாதியாக்கணும்னா அது 50ல் பாதி அளவு 25%. 50ல் பாதி அளவு 25%. அப்போ இங்கே 200ல் பாதி அளவு 100. சரியா? ரைட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம குறைக்க வேண்டாம். நமக்கு எத்தனை சதவீதம் வேணும், இப்போ நமக்கு 75% வேணும். அப்போ 75%க்கு இது ரெண்டையும் கூட்டுங்க. 50 + 25 எவ்வளோ ஆச்சு, 75 ஆச்சு. அப்போ இங்கிட்டு ரெண்டையும் கூட்டுங்க, 200ஐயும் 100ஐயும் கூட்ட 300 வந்துருச்சா? அப்போ 75%ங்கிறது எவ்வளவு, 300. அப்போ ஆன்சர் வந்து கரெக்டு. அப்போ 2 மெத்தட்லையுமே நமக்கு என்னது கரெக்டாக தான் வருது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான டைப். என்னன்னா இல் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ 1000ல் 25%, 1ல் 1% என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1000ல் 25%, 1ல் 1%. அப்போ நம்ம எதை மட்டும்தான் பார்க்கணும்னா, இங்கே சதவீதம் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள். ரைட்டா? ரைட்டு. இப்போ 1ல் 1% கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 1% எடுத்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம், 1/100ன்னு போடலாம். அடுத்து பாருங்கள், இந்த 1% எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து எப்படி எழுதலாம், 1/100 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, 25% கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை எப்படி எழுதலாம்னா 25/100. ஓகே, 1000ல் 25%. ஸோ அதனால் 1000 என்ன பண்ணிக்கிறோம், பெருக்கிக்கிறோம். சரியா? ரைட்டு. இப்போ 0 வந்து கேன்சல் பண்ணும். எந்த 0லாம் கேன்சல் ஆகுன்னு பாருங்கள். எந்த 0லாம் கேன்சல், இங்கே 1000ல் எத்தனை 0 இருக்குது, 1000ல் 3 0 இருக்குது. அப்போ இந்த 3 0 கேன்சல் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட்டு. அப்போ இங்கே 3 0 கேன்சல் பண்ணுவோம். இங்கே ஒரு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 1 0 கேன்சல் பண்ணிடலாம்.
ஓகேவா? ரைட்டு. அப்போ கீழ மேல என்னலாம் இருக்குன்னு பாருங்க. மேல இங்க 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 25 இருக்கு. ஸோ அப்ப இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 25 வரும். ஸோ அப்ப அந்த 25 ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து டினாமினேட்டர் கீழ என்ன இருக்குன்னு பாருங்க. கீழ இங்க என்ன இருக்கு? 100 இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு 10 இருக்கு. அப்ப 100 × 10 எவ்வளவு? 1000. 100 × 10 எவ்வளவு? 1000. ஸோ அப்ப அந்த 1000த்த கீழ எழுதிக்கலாம். அந்த 1000த்த கீழ எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இப்ப 25 வந்து 1000ஆல வகுப்போம். ஸோ இப்ப 25 வந்து 1000ஆல வகுக்கிறது ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். இங்க கீழ எத்தனை 0 இருக்குன்னு பாருங்க. எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. அப்ப மேல வந்து 3 டிஜிட் தாண்டி என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். சரியா? அப்ப மேல வந்து எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும்? 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். இங்க எத்தனை இருக்குன்னா, இங்க இருக்கு 25ல 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்த்துக்கோங்க. இப்போ 3 டிஜிட் வந்துருச்சா? அப்போ இப்போ ஒரு புள்ளிய வச்சிருங்க. ஓகே. புள்ளிக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு 0 இருக்கணும். அந்த 0 சேர்த்துக்கோங்க. அப்ப இவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் பாருங்க என்ன இருக்குன்னா, என்ன இருக்கு? 0.025 இதான் என் ஆன்சரு. ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் தான் சூட் ஆகும். அந்த ஒரு மெத்தடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே. கண்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு சம்மு நல்லாவே என்ன பண்ணும்? ஈஸியா வந்து புரியும். 0.025 ஓகேவா? ஓகே. ஸோ எங்க இருக்குன்னு பாருங்க. 0.02 ஆன்சர் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு? ஸோ இந்த மேல நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதெல்லாம் ரப் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் தெளிவா தெரியும். சரிங்களா? இப்போ 0.025 எங்க இருக்கு அப்படின்னா, எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி வந்து என்னன்னா, இங்க வந்து ஆப்ஷன் தப்பா இருக்கு. ஆப்ஷன் சி வந்து என்ன பண்ணிக்கோங்க? 0.025 அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க? ஆப்ஷனை மாத்திக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஆன்சர் வந்து எப்பவுமே கரெக்டாக தான் கொடுப்பேன். ஓகே, ஆன்சரில் வந்து என்ன பண்ணாது? கன்ஃபியூஷன் வராது. ஆன்சர் வந்து எப்பவுமே 100% கரெக்டாக தான் கொடுப்பேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 360ல் 25% 240ல் 15% என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இது வந்து 2 மெத்தட்லையுமே போடலாம். நீங்கள் 2 மெத்தடில் போடுங்க. நான் ஒரு மெத்தடில் போடுறேன். என்ன மெத்தடில்? என்னது? ஸ்கேலிங் மெத்தடில் போடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 360ல் 25%. சரியா? அப்போ 360ல் 25%. சரி, அப்போ 360 நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 100% எடுத்துக்கிறோம் வழக்கம் போல். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த 100%த்தை பாதியாக குறைக்கிறோம். ஓகே, 100ல் பாதி அளவு 50%. அப்போ சதவீதத்தை குறைச்சா இங்கிட்டு 360ஐயும் பாதியாக குறைக்கணும். அப்போ 360ல் பாதி அளவு 180. ஓகேவா? ரைட்டு. அடுத்து பாருங்க, 50 பாதியாக குறைங்க. 50 பாதியாக குறைச்ச அளவு 25%. ஓகேவா? அப்போ 25%னா இங்கே 180ல் பாதி அளவு 90%. அவங்க 25% கேட்டிருக்காங்க. 360ல் 25%. அப்போ 360ல் 25% எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு? 90. சரி, அடுத்து பாருங்க, 240ல் 15%. 240ல் 15%. சரிங்களா? அப்போ 240 அதில் எத்தனை சதவீதம்? 15% கேட்டிருக்காங்க. அப்போ 240 ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்? 100 எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ பாதியாக குறைப்போம். பாதியாக குறைச்சா இப்போ பாதியாக குறைக்க வேண்டாம். பாதியாக குறைச்சா ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 100% 10% ஆக்கும். ஸோ 100%த்தை 10% ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா, என்ன பண்ணலாம்? ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 0வை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா இங்கிட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணணும், இங்கிட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணணும். அப்போ 10% அப்படிங்கிறது எவ்வளவு? 24. புரிஞ்சா? 10%ங்கிறது என்னது? 24. ஓகே. ஸோ இப்போ 10%த்தை பாதியாக்குங்க. 10ல் பாதி அளவு 5. 5%ங்கிறது எவ்வளவு? அப்போ இதையும் பாதியாக்கணும்ல. அப்போ 24ல் பாதி அளவு 12. 24 அளவு 12. அப்போ 5%ங்கிறது எவ்வளவு? 12. 5%ங்கிறது 12. புரிஞ்சா? சரி, 5% 12. நமக்கு இது ஆன்சர் கிடையாது. நமக்கு என்னது? 15% வேணும். அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. இது ரெண்டையும் கூட்டினா 15% கிடச்சிருமா? அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. எவ்வளோ கிடச்சிரும்? 36 கிடச்சிரும். 24 + 12. அப்போ 15%ங்கிறது 36. ஓகே. ஆல்ரெடி 25% எவ்வளோ பார்த்துருக்கோம்? 90. ஆல்ரெடி எவ்வளோ பார்த்துருக்கோம்? 25% 90 பார்த்துருக்கோம். இங்கே 15% 36. சரியா? அப்போ 90 - 36. 90 - 36. 90 - 36 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா எவ்வளோ வரும்? 54 வரும். ஸோ 54 தான் என்னது? கரெக்டான ஆன்சர். 54 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. இருக்குங்க இருக்கு. பெர்ஃபெக்டாக
ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அது கரெக்டான ஆன்சர். ஸோ நான் என்ன மெத்தடில் போட்டிருக்கேன்னா ஸ்கேலிங் மெத்தடில் போட்டிருக்கேன். ஸோ 2 மெத்தடுமே இது சூட் ஆகும். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணின் 64% என்பது 2592 எனில் அந்த எண்ணின் 88% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ கொஸ்டின், ஒரு எண்ணின் 64% என்பது 2592 எனில் அந்த எண்ணின் 88% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 88% நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? 88%. இதுக்கு ஒரு மெத்தட் தான் யூஸ் ஆகும். என்ன மெத்தட் அப்படின்னா, என்ன மெத்தடு? செயின் ரூல். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 64% அப்படிங்கிறது எவ்வளவு? 64%ங்கிறது 2592. 2592. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 88% கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 88% அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து 8ஆல் டிவைட் பண்ணலாம். 8ஆல் எப்படி டிவைட் பண்ணலான்னா, 8 8 64. 8 8s are 64. அப்போ இங்கே மேலே 8, இங்கே 11 8 88. இங்கே 11னா ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே மறுபடியும் என்ன பண்ணலாம்னா 8 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 8 டேபிள் அப்படின்னா இங்கே வந்து ஓரட்டா 8, ஓரட்டா 8. இங்கே ஃபஸ்ட்டு 25 எடுத்துக்கோங்க. 2592ல் 25 எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? ஓரட்டா 8, இரட்டை 16, மூவட்டா 24, மூவட்டா 24, 3 மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 பக்கத்தில் போடுங்க. அங்கே ஓரட்டா 8, இரட்டா 16, 2 மிச்சம் 3 இருக்கும். அந்த 3 பக்கத்தில் போடுங்க. ஓரட்டா 8, இரட்டா 16, மூவட்டா 24, 4 32, 4. அப்போ எவ்வளோ வருது? 324 வருது. 324 வருது. சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே 11 இருக்குது, இங்கே 324 இருக்குது. அப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சரு. ஓகே. 11 இன்ட்டு 324, 11 இன்ட்டு 324. அப்போ 11 இன்ட்டு 324 எவ்வளோனா எவ்வளவு? 3564. 3564. சரியா? ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணேன்? மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியலன்னா பக்கத்தில் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. ஸோ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். 3564 எனக்கு கரெக்டான ஆன்சர். 3564 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 3564 இருக்குது. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டேன். நான் முன்னாடியே சொன்னேன், வேறு வேறு யூனிட்டாக இருந்தால் என்ன பண்ணோம், ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு. இங்கே கிராமும் கிலோகிராமும் இருக்குது. அப்போ சின்னது எது? கிராமு. அப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், கிராமுக்கு மாற்றுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பெருசு என்னது? 7.2 கிலோகிராம். அப்போ இந்த 7.2 என்ன பண்ணுங்க, கிலோகிராமில் இருக்கிறது கிராமுக்கு மாற்றுங்க. அப்போ ஒரு கிலோகிராம் எவ்வளவு? 1000 கிராமா? ஸோ அப்போ இது வந்து 1000ஆல் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 7200 கிராமாக மாறிடும். 7200 கிராம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம 18 கிராமில் 7200 கிராமு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு மெத்தடுமே சூட் ஆகும். அப்போ ரெண்டு மெத்தடுமே என்ன பண்ணலாமா? போடலாம். சரியா? ரைட்டு. அப்போ ஃபஸ்ட்டு 7200 நம்ம என்ன பண்ணுறோம்? 7200 நம்ம என்ன எடுத்துக்கணும்? 100% எடுத்துக்கணும். 7200 100% எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் 18 கிராம் வந்து எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 18 கிராம் வந்து எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? நமக்கு தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, என்ன பண்ணலாம்? இந்த 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல். இங்கே வந்து 2 ஜீரோ இருக்கா? இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கேன்சல். ஓகே. ஸோ வேறால எதாவது அடிக்கலாம், சிக்ஸ் டேபிளாக அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? 6 டேபிளால் 3018, இங்கே 3, இங்கே வந்து 12 6 72, 12 6 இங்கே 72. அப்போ இங்கே வந்து என்னது? 12. இங்கே வந்து 12. அடுத்து 1 3 3, 4 3 12. ஓகேவா? ஸோ அப்போ மேலே என்ன இருக்குது? 4 இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து எக்ஸு, இங்கே வந்து என்னது? 4. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா, எப்படி எழுதலாம்? இந்த எக்ஸை மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகும்? 1/4 மாறும். எக்ஸை மேலே கொண்டு வரும்போது என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 மாறும். ஸோ அப்போ 1/4 ஆன்சர் என்ன வருது? 0.25. 0.25. ஸோ 0.25 தான் எனது ஆன்சரு. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எங்கே இருக்குது? இருக்குது.
ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர் 0.25. ஸோ இது வந்து செயின் ரூல். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேலிங் மெத்தட்லையும் போடலாம். ஸ்கேலிங் மெத்தடில் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 7200 கிராம் தானே, அந்த 7200 கிராமை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 100% எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன வேணும், 18 கிராம் என்பது எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும். 18 கிராம்ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, ரைட். இப்போ 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சா? ஸோ அப்போ 1% 1%ங்கிறது என்னது, 72. சரி, இந்த ஒன்றை பாதி ஆக்குங்க. ஒன்றில் பாதி அளவு, ஒன்றில் பாதி 0.5%. அப்போ இங்கே பாதி 72ல் பாதி அளவு 36, 72ல் பாதி அளவு 36. சரியா? ஓகே. ஸோ அப்போ 36 அப்படிங்கிறது 0.5%. ஸோ இப்போயும் பாதி ஆக்குங்க. இப்போ 0.5ல் பாதி அளவு 0.25, 0.25. அப்போ 36ல் பாதி அளவு 18, 36ல் பாதி அளவு 18. ஓகேவா? ஸோ அப்போ 18 கிராமுங்கிறது எவ்வளவுனா எவ்வளவு, 18 கிராமுங்கிறது 0.25%. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் அளவு 18 கிராமுங்கிறது எவ்வளவு, 0.2%.